அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தலைவர் தாங்குகின்ற எவ்வளவு அன்புக்குரிய கிளிநொச்சி சந்தை வர்த்தக சங்கத்தின் தலைவர் அன்புள்ள தம்பி சிவமாறன் அவர்களே, இங்கே இம்மண்ணிலே பிறந்து இம்மண்ணிலே வாழ்கின்ற மக்களின் தமிழ் மக்களின் அல்லல்களை இந்த மண்ணிலும் பாராளுமன்றத்திலும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற தமிழர்களோடு அந்த நாடுகளுக்கு சென்றும் கூறிவரும் என் அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சிறிதர் அவர்களே, வட மாகாண தேர்தலை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இருந்து வந்து இங்கே வாரக்கணக்காக பரப்புரை செய்து வருகின்ற அம்பாறை மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களே, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களே, நமது கரைச்சி பிரதேசவின் தவசாளர்களே, உப தவசாளர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற எனது வடமாகாண சபை தேர்தலில் என்னோடு சேர்ந்து போட்டியிடுகின்ற மதிப்புக்குரிய முதலாம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற அரியரட்டும் ஐயா அவர்களே, ஐந்தாம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற மதிப்புக்குரிய குருகுலவாசா ஐயா அவர்களே, இங்கே கிளிநொச்சி மண்ணிலே அனைத்து துன்பங்களையும் சுமந்து மீண்டும் இந்த மண்ணிலே வந்து தமிழர்களாக தலைநின்று வாழ்வதற்காக நாங்கள் தோற்ற இனமல்ல, சோர்ந்த இனமல்ல, நாங்கள் வாழ துடிக்கின்ற சிங்களத்துக்கு வாழ்ந்து காட்டுகின்ற இனமாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டியிருக்கின்ற அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். கொண்ட லட்சியம் குன்றிடாதவன், கொண்ட லட்சியம் குன்றிடாதவன், கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே, கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே இங்கே நிறைந்த வகையிலே அரசியலை பேசிவிட்டார்கள். நமது பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரன் சிறிதவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை வினாவாரியாக அரசியலை பேசுவார். ஆகவே இடையிலே நான் சில குறிப்புகளை சொல்லி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பின்னாலே திரும்பி பாருங்கள், சந்திரன் பூங்கா, அது எங்கள் போராளுடைய பூங்கா. இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மகா வித்தியாலயத்திலே 7 வரை படித்த ஒரு மாநிலத்திலே பேரைக்கும் அந்த பூங்கா. அந்த பூங்காவிலே இன்றைக்கு நாங்கள் போக முடியுமா? அந்த பூங்காவுக்கு அருகாமையிலே இருந்து கலைக்க முடியுமா? அது எங்களுடைய மண், எங்களுக்கு சொந்தமான மண், எங்களுடைய மாநில பூங்காவுடைய மண். ஆகவே அந்த மண்ணை ஆக்கிரமிக்கின்றது சிங்கள புலையும் சிங்கள அரசாங்கம். திரும்பி பாருங்கள், அங்கே யுனெஸ்கோவால் பதியப்பட்ட சிங்கள பகுதியிலே 150 வருடங்களுக்கு மேலாக பதிவு செய்யப்பட்ட செங்கல் இருக்கின்றது. அந்த செங்கல்லை 4 மூலைகளிலே கொண்டு கட்டி இருக்கின்றார்கள். அதிலே ஒரு பாசி இருக்கின்றது. அது 500 ஆண்டுகளுக்கு முதல் பறந்த பாசி மாதிரியில் தோற்றம் அளிக்கிறது. இது சிங்கள பகுதியிலே இருக்கின்றது. ஆகவே 20 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற சிங்களவர்கள் நமது தமிழ் இளைஞர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல போகின்றார்கள், இது எங்களுடைய பாரம்பரிய கட்டிடம் இருந்த நிலம், பாரம்பரிய கட்டிடம், எங்கள் கட்டிடக்கலையின் சொந்தமான செங்கல். ஆகவே இந்த மண் உங்களுக்கு சொந்தமில்லை என்று சொல்ல போகின்றார்கள். ஆகவே இந்த எல்லா நெருக்கடிக்குள்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இங்கே இருந்து இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற போது இந்த மகிந்த அரசு எங்களுக்கு பாதுகாப்பு வயம் என்ற ஒரு அறிவித்து போட்டு அதுக்குள்ள போயிருங்க சொந்தத்துக்குள்ளே உங்களுக்கு பாதுகாப்பு செல் வராது, குண்டு வராது, ஒன்றும் வராது சொல்லி போட்டு குண்டு மழையை பயந்தார்கள். நாம் எங்கள் மக்களை அதாவது பங்களாக்குள்ளே குடும்பமாக மூடிய வரலாறு உனக்குத்தான் தெரியும். இந்த கொலையிலே மிதக்கின்ற கொலையே நடத்தி தங்களை வாழ்க்கையாக கொண்ட கொலைகார மகிந்த ராஜபக்சவும் அவரை சேர்ந்த சிங்கள அரசும் கடந்த 10 நாட்களுக்கு முன்னே ஒரு அறிவித்தல் ஒன்றை செய்கின்றது. அதாவது வந்து ஆஸ்திரேலிய நாட்டின் பத்திரிகைக்கு தேசிய தலைவர் எங்களாலே மதிக்கப்படுகின்ற
எங்கள் மண்ணிலே வாழ்கின்ற முதியவர்களும் வருங்கால சந்ததியினரும் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த மண்ணிலே சுதந்திரமாக தன்னாட்சியுடைய ஒரு சுதந்திர மனிதர்களாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காக புலிய போராடினார்கள். எந்த சந்தர்ப்பத்திலையும் புலிகள் சொல்லவில்லை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி அரசால போகின்றோம் என்று சொல்லவில்லை. இந்த மண்ணிலே வாழ்கின்ற வருங்கால சந்ததியினருக்காக எங்கள் உயிர்களை நாங்கள் மாய்க்கிறோம் என்றுதான் புலிகள் சொன்னார்கள். அப்படித்தான் மாவீரர்கள் ஆகிறார்கள். இந்த மறிந்த குழுவின் தான் இந்த மறிந்த குழுவின் தான் இடமாக ஒரு கொலையாளன் என்று சொல்லி ஆஸ்திரேலியாவின் ஒரு பத்திரிகைக்கு கூறுகின்றார். நான் சொல்லுகிறேன் மறிந்தையும் மறிந்தோடு சேர்ந்த கூட்டமும் ஒரு 1,40,000 தமிழர்களை இந்த இறுதி யுத்தத்திலே மறிந்ததும் உத்தரவின் பேரில் ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லவில்லை, பத்திரிகையில வந்திருக்கின்றது. மன்னர் ஆயகுடி சொல்லியிருக்கிறார். ஆகவே கொலைகாரர் அந்த கொலை நடந்த விற்பாடு வெற்றி விழா கொண்டாடுகின்றார். இந்த மகிந்த வெற்றி விழா கொண்டாடுகிறார், பாலத்தோடு கொடுக்கின்றார். அதே மாதிரி மகிந்தவின் கொண்டாட்டங்கள் எல்லாம் தமிழர்கள் கொலை செய்யப்படாத நடக்கிறது. அது 1,40,000 மக்கள் கொண்டு நடந்தது அந்த வெற்றி விழா. இங்கே ஏழையின் நீதி துறக்கப்பட்டது. ஏழையின் நீதி மகிந்த வந்து துறக்கின்ற நேரத்திலே 20 பேர் இந்த ரோட்டிலே அடித்துக் கொள்ளப்பட்டு கிளிநொச்சியின் அதாவது நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது. 20 பேரை அடித்து கொலை செய்தால் இந்த மகிந்த ராஜபக்த வந்து இந்த ஏழையின் நீதியை துறக்கிறார் என்று சொன்னால் தமிழர் கொலை செய்த விற்பாடுதான் அவருடைய வெற்றி விழாக்கள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த தண்டவாளத்திலே ரெயின் தர போகிறது. ஆகவே அந்த கொலைக்கு பின்னால் தான் தனது வெற்றி விழாவை இங்கே கொண்டாடுவதற்கு இந்த மகிந்த ராஜபக்சே அவர்கள் இங்கே ரயிலே வந்தார்கள். ஆகவே நாங்கள் உண்மையாக என்று சொன்னால் இந்த மகிந்த ராஜபக்சேவின் ஆட்சி அது அதிகாரம் அவருடைய நடப்பு எங்களை அளிக்கின்ற அந்த தன்மை எந்த மாதிரி இருக்கின்றது என்பதை நாங்கள் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணிலே மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுகின்றன. மாகாண சபையில் நமது இனத்துக்கான விடுதலைக்கான அல்ல சுதந்திரத்திற்கான அல்ல சுயநிர்ணய உரிமைக்கான ஒரு பங்கு மாகாண சபையில இல்லை. ஆனால் அங்கேயும் சில அதிகாரங்கள் இருக்கின்றது. அங்கே 5 அமைச்சர்கள் இருப்பார்கள். ஒரு முதலமைச்சர் இருப்பார், உள்ளூராட்சி அமைச்சர் இருப்பார், கல்வி அமைச்சர் இருப்பார், விவசாய அமைச்சர் இருப்பார், கடற்கரை அமைச்சர் இருப்பார், வீடு கட்டுகிற அப்படியான அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள் இருப்பார்கள். ஆகவே அங்கு ஒரு செயற்பாடு நடக்கும். ஒன்றும் இல்லை என்று கூறிவிட முடியாது. ஏதோ தேசிய தலைவர் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தார்கள். இந்த மண்ணின் விடுவிக்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த விடுவிக்கான வழி இந்த மாகாண சபையில் இல்லை என்பதற்கால்தான் அதை விடுதலைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழக கட்சியும் தமிழர் விடுதலை கூட்டணியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஆனந்தகர் தலைவராக இருக்க எங்களுடைய அவதலிங்கம் அவர்கள் தலைவராக இருந்த காலத்திலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே இந்த மாகாண சபையிலே இந்த இப்படியான விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இங்கே நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே இப்பொழுது இருக்கின்றோம். நாங்கள் ஒரு தெளிவான ஒரு நிகழ்வை நான் கூற விரும்புகிறேன். நாங்கள் போட்டியிடுகின்ற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. தந்த செல்வநாயகத்தால் உருவாக்கப்பட்டு சாத்திய வழியிலே போராட்டம் நடத்தி இந்த தமிழர்களை கடைசியிலே கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சாத்திய போராட்டத்தை முடித்து வைத்த ஒரு தந்த செல்வாவால் உருவாக்கப்பட்ட கட்சி. அதற்கு பின் இப்பொழுது சமநிலையா அவர்கள் தலைமையிலே இந்த தமிழக கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தமிழக கட்சியிலே தான் நாங்கள் மூவரும் கிளிநொச்சி மாவட்டத்திலே போட்டியிடுகின்றோம். தயவு செய்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தன்னை அரசியல்வாதியாக
இந்த நாட்டை ஆண்டவராக இனியும் ஆளப்போறவராக சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய மனுஷன் இப்படி இருந்து கொண்டிருப்பார். அந்த பெரிய மனுஷன் தன்னிட்ட ஒரு குழி நிலம் கூடி தன்னிட்ட இல்லை என்று கூறி நோட்டீஸ் அடித்து விட்டிருக்கின்றார். ஆனால் ராமநாதன் வசதிக்கு சொந்தமான அந்த காணியை 1,50,00,000 ரூபாய்க்கு விற்றிருக்கின்றார் அந்த இந்த மனுஷன். ஆகவே நானும் தமிழன் என்று தமிழுக்காக போராடுகிறேன் என்று கூறி வருகின்றார். இந்த மண்ணிலே ராணுவம் எந்த பாதையால் கிழவற்றிக்கே போகலாம் என்று சொல்லி கொழும்பிலே இருந்து வழிவகுத்து கொடுத்தவர்தான் அந்த இந்த மனுஷன். ஆகவே இந்த மனிதரை நீங்கள் காமெண்ட் பண்ணுவோம். ஆகவே இந்த பெரிய மனுஷனை பேரை சொல்லி அந்த பெரிய மனுஷன் ஆக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் நாம் சின்னத்தனம் வந்தவர்கள். எங்களை காட்டிக் கொடுத்ததற்காக 3 கோடி ரூபாயை பெற்றுக் கொண்டார்கள். அதைத்தான் இலங்கையிலே நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இவர்கள் எங்களை காட்டி கொடுத்துத்தான் இதை பெற்றார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள். ஆகவே இன்னொரு விளையாட்டு முடியும். இரட்டை வேலை வாரவது TNA தாங்கள் தமிழர் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் பயிர் ஏன்னா அவங்க ஒரு ஓட்டு கூடாது. இப்படி சொன்னா தடுமாறி 1-2 போட்டுவாங்கன்னாக்காக நாங்க TNA வீட்டுக்கு போட்டாங்க எங்களுக்கு போட்டாங்க ஒன்றுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களையும் இனங்காண வேண்டிய பொறுப்பு உங்களோட உள்ளது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மண்ணிலே நாங்கள் ஒரு பெரும்போரை சந்தித்தோம். இந்த மண்ணிலே மாவீரரை கொண்டு போய் இந்த மண்ணுக்குள்ளே விதைத்தோம். விதந்து கூறினோம், வித்தாக விதைத்தோம். அது முளைத்து பயிராகி மரமாகி நிழல் தரும் என்று நினைத்தோம். ஆனால் இந்த கொடியவர்கள் இலங்கை அரசு மாவீர சின்னம் அனைத்தையுமே அழித்து ஒழித்து விட்டது. உலகத்திலே மாவீரர்களுடைய தியாகத்தை மதிக்கின்ற அரசுதான் உலகத்திலே இருக்கு. ஆனால் மகிழ்ந்த அரசு இந்த தமிழின விடுதலைக்கு போராடிய இந்த மாவீரருடைய வித்துவங்களை அழித்து விட்டது. ஆனால் இந்த மனதிலே இருக்கின்ற எங்கள் பிள்ளைகளை, எங்கள் மாவீரர்களை எங்கள் மனதிலே இருந்து இந்த மகிந்த ராஜபக்சவால் எடுக்க முடியுமா? எங்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே அன்புக்குரிய உறவுகளே, வருகின்ற மாகாண சபை தேர்தலில் நாங்கள் இந்த மண்ணிலே நீங்கள் அனைத்தையும் இழந்து ஒன்று ஏழையாக ஆக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இங்கே பேசுகின்றவர்கள் அபிவிருத்தியாம் என்று சொல்லுகிறார்கள். தனிமனித அபிவிருத்தி எங்கே இருக்கிறது? பானையில உட்படம் எங்கள் மண்ணிலே இருக்கின்றது. ரசாயன ஃபேக்டரி எங்கள் மண்ணிலே இருக்கின்றது. சீமெந்து கூட்டுத்தாபனம் எங்கள் மண்ணிலே இருக்கின்றது. ஓட்டு ஃபேக்டரி எங்கள் மண்ணிலே இருக்கின்றது. சக்கரை தொழிற்சாலை கண்ணபுரத்திலே இருக்கின்றது. இவ்வளவு தொழிற்சாலையும் இந்த 4 ஆண்டுகளுக்கு மேல் எங்களை அவருக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் சிங்கள அரசு, மகிந்த அரசு செய்திருக்க முடியும். ஆனால் அதை செய்யவில்லை. ஏனென்றால் நாங்கள் இந்த மண்ணிலே ஒன்றுமில்லாதவர்களாக ஏழைகளாக தமிழர்கள் தங்கள் சுயநீயம், சுயம், கலை, கலாச்சாரம், பண்பாடு எதையுமே நினைக்கக்கூடாது. ஏழைகளாக சாப்பாட்டு வழியில்லாதவர்களாக இந்த மண்ணிலே வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மகிந்த அரசு செயற்படுகிறது. ஆகவே மின்சாரம் சரி அல்லது மின்சாரம் சரி அல்லது ஏழையின் வீடு சரி அல்லது ரயில்வே தண்டவாளம் சரி எல்லாம் இந்தியா போட்டது, சீனா போட்டது, ஜப்பான் கொடுத்தது. 2012 ஆண்டுக்குள்ளே இந்த வண்டி முழுக்க மின்சாரம் கொடுக்கணும் போய்தான் அவர் கொடுத்தாங்க. ஆனா இங்கே இருக்கிறவர்கள் அந்த மின்சாரத்தை கொடுக்க விட இல்லை. ஏன்னு சொன்னால் நான் பைரவாசனுடைய ஸ்ரீதரன் பிறந்து விட்டார் என்ற காரணத்துக்காக அதாவது வேட்டாக்கரையாலே இப்ப 1 வருஷத்துக்கு மேல மின்சாரம் போவது பாவம். அவர் உணர்ந்த காரணத்தினாலே அந்த வட்டக்கட்டி பக்கத்துக்கே மின்சாரம் கொடுக்கவில்லை. இதோடப்பா இந்த நாகரிகமான அரசியல் அவர்தான் பொருளாதார பற்றி எழுதுகிறாங்க, அவருக்கு பற்றி எழுதுகிறாங்க. ஆகவே தயவு செய்து இவர்களை இனம் காணுங்க.
சொல்ற வைத்துக்கொண்டு நீங்கள் இனத்தை காணும். ஆகவே வருகின்ற 21ஆம் தேதி நாங்கள் உங்களை பார்க்க எங்களுக்கு என்னென்றால் கடைசியாக தேசிய தலைவருடைய காலத்திலே கிளிநொச்சியிலே இன்னைக்கு நாங்கள் அதுக்கு போகலாது எங்க தம்பி மூவாத்து மைதானத்துக்கு நாங்கள் இப்ப போகலாது. இனிமேல் போறோம்னா 500 ரூபாய் காசு தான் போகலாது. அதுக்குள்ளே நாங்கள் பொண்ணு லெவல் நடக்கிறோம். அன்றைக்கு வந்து அந்த கூட்டம் மாதிரி கூட்டம் மாதிரி என்னுடைய அன்புக்குரிய தமிழ் மக்கள் வந்து போயிருக்கின்றார்கள். பங்காளி பக்கத்தாக பார்த்தா இன்றைக்கு பேரிதான் அந்த அளவுக்கு தமிழ் உணர்வு இங்கே சண்டையிலே பொங்கி வருகின்றது. வருகின்ற 27ஆம் தேதி தமிழக கட்சியின் சார்பிலே தந்த செல்வாமால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியின் சார்பிலே முதலாம் இலக்கத்திலே மதிப்புரிய அரியத்துணை ஐயா அவர்களும் 2ஆம் இலக்க சார்பிலே மதிப்புரிய குருநாவாச ஐயா அவர்களும் 7ஆம் இலக்க சார்பிலே அரியனும் நானும் போட்டியிடுகின்றோம். உங்கள் விலைமதிக்க முடியாத பொன்னான வாக்குகளை எமக்கு விட்டு இந்த மண்ணிலே மீண்டும் ஒரு உறுதியான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வதற்கு